சொல்லுங்கண்ணா. மண்டக்கரை நல்லா பேசுவேன் போல்டா. மந்தக்கரைங்களா? நல்லா மைக்ல பேசு. சரி சரி நல்லா பேசு. சரிங்கண்ணா. இந்த ஊரா? இந்த ஊர்ல நாங்க மாமா கட்டிக்கிறோம். பரவாயில்ல பேசி. சரிங்கண்ணா. சரி நன்றி, வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. அவர் பாட்டி நம்ம ஜாதி இங்க பாருங்க, ஜாதி ஜாதி பார்த்துலாம் ஓட்டு போறதாலதான் பாட்டி நம்ம இப்படி இருக்கோம். உங்க ரத்தம் நானு, உங்க பேத்தி. சரிங்களா? தமிழ் தானே பேசுறீங்க, நானும் தமிழ் தானே பேசுறேன். அப்புறம் என்ன வேணும் சொல்லுங்க. இத வச்சுக்கோங்க, காசு கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்கோங்க. ஓட்டை நமக்கு போட்டுருங்க. சரியா? வரட்டா? அவங்க பேத்தி கை விட்டுற கூடாது. சரியா? சரி. அம்மா பேசுனதுலாம் கேட்டிருப்பீங்கம்மா. ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஒரு பொண்ணுக்கு வாய்ப்பு கொடுத்தாதான் நெருங்கி வந்து உங்ககிட்ட பேசி என்ன பிரச்சனைன்றத செஞ்சு கொடுக்க முடியும். இந்த சாலையெல்லாம் பாருங்க, வர்றதுக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கு. காசு கொடுக்குறவங்க காசு கொடுத்துட்டு போயிருவாங்கம்மா. உங்களுக்கே தெரியும். வந்து நின்னு கேக்குறாங்களா? அடுத்த நாள் தேர்தல் முடிஞ்ச அடுத்த நாள் உங்களை முகத்தை பார்க்க வராங்களா? நீங்களே போய் நிக்க முடியுதா? முதல்ல அவங்க வீட்டு முன்னாடி நிக்க முடியுதா? காசு கொடுக்குறவங்க வீட்டு பிள்ளை எங்க படிக்குது? நம்ம வீட்டு பிள்ளை எங்க படிக்குது? அவங்க போய் எந்த மருத்துவமனையில படுக்கிறாங்க? நம்ம எந்த ஆஸ்பத்திரியில போய் படுக்கிறோம்? ஏமா சிந்திக்க மாட்டோம்? நம்ம ஒரு தடவை காசு கொடுத்தா வாங்கிக்கோங்க, தப்பு இல்ல. நம்மகிட்ட இருந்து கொள்ளடிச்ச காசு தான், நம்மளுடைய வரி பணம் தான். அது நம்ம வரி கட்டுறோம்ல. ஒரு சோப்பு வாங்கினா கூட வரி கட்டுறோம், நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் அந்த காசை தான் திரும்ப கொடுக்குறாங்க. அதனால அது நம்ம காசு தான். வாங்கி வச்சுக்கிட்டு ஒரே ஒரு முறை ஒரு நேர்மையானவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. ஜாதி எல்லாம் பாக்காதீங்கம்மா. உங்க ரத்தம் நானு. சரிங்களா? ஜாதி பார்த்து ஓட்டு போடுறீங்க, அந்த ஜாதி பார்த்து ஓட்டு தேர்ந்தெடுக்கிறவங்க கிட்ட போய் நீங்க நின்னு உங்க உரிமையை கேட்க முடியுதா? சரி, உங்க ஜாதிக்காரர் தானே, இவ்வளவு நல்லது பண்ணிட்டாரு, எனக்கு இதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கான்னு ஒண்ணு சொல்லிடுங்க பாப்போம். உங்க புள்ளதான் நானு. நான் இப்பெல்லாம் பேசுறேன்னு நினைக்காதீங்க. நீங்க பேசுனாலும் பேசுங்க, ஒன்னும் தப்பு இல்ல. எனக்கு அப்படி தெரியலையே. ஜாதி பார்த்து ஓட்டு போடுறவங்க அந்த ஜாதிக்கு அவ்வளவு தூரம் வாரி வழங்குறாங்க, செல்வ செழிப்போட வச்சுக்கிறாங்க, உங்க வாழ்வாதாரத்தை உயர்த்துறாங்கன்ற மாதிரி எனக்கு தெரியலையம்மா. அதனாலதான் இந்த மாதிரி இங்க பாருங்க, எல்லாம் படிச்சிருக்க பிள்ளைங்க தான். வேலையை விட்டுட்டு வந்து நிக்கிறோம்னா ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்க. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கா புரிஞ்சுப்பீங்கன்னா வரோம். சரிங்களா? ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஒரு எம்எல்ஏ தானம்மா, நல்லவங்களை தேர்ந்தெடுங்க. சரிங்களா? 2026 பேசிக்கலாம் மத்ததெல்லாம். இந்த ஒரு தடவை ஓட்டு போடுங்க, மைக்ல போடுங்க. 2வது இடத்துல இருக்கு. சரிங்களா? முதல் பெட்டியில 2வது வரிசையில இருக்கு. கண்ணுக்கு நீங்க தான் நிக்கிறீங்க நினைச்சு அபிநய வாக்களிக்கிறீங்க. சரிங்களா? நான் ஜெயிக்க போறது இல்ல, நீங்க ஜெயிக்க போறீங்க. இந்த புள்ள ஜெயிக்க